மிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் என் கரியரில். இந்த கதையை எழுதினவர் மகாதேவ் அவர் தான் எழுதினாங்க. இந்த கதையை வந்து இனிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணது ராஜசேகர். ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஐ திங்க் அருண்ஜி சாரோட பிக்கெஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம் இது. அந்த விஷன் எங்களுக்கு இருந்தது. அந்த விஷனை எங்களுக்கு கொண்டு கொடுத்த ராஜசேகர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படம் வந்த படம் தான் இந்த படம் ரொம்ப பெருசாச்சு. அவங்க படம் பார்த்துட்டு உடனே இதை 4 லாங்குவேஜில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அச்சம் என்பதே இல்லையே இருந்த ட்ரைலில் மிஷனாக மாற்றினாங்க. தேங்க்ஸ் டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், சுப்பு சார், தமிழ் சார் அண்டு அவங்க என்டையர் டீம் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்க சரண் சார், அவங்க டீமுக்கும், ஷாம் ஜாக், கான்செப்ட் நோட்டுக்கும் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எல்லா படமே ரொம்ப ஸ்பெஷல் படமாக தான் நமக்கு பண்ணுற எல்லா படமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம் தான். ஆனால் சில படம் வந்து ரொம்ப நமக்கு எமோஷனல் அட்டாச்சாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். அதுக்கு முதல் காரணம் வந்து ஃபஸ்ட் அருண்ஜி சாரோட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். அது ஒரு மிக முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் ஏமி ஜாக்சன், ஆஃப்டர் தட் ஸோ மெனி இயர்ஸ் அகெயின் ஐம் யூர் ஒர்க்கிங். தேங்க்யூ ஏமி. அவங்க இன்றைக்கி வரதா இருந்தது, ஒரு சின்ன இஷ்யூவில் வர முடியல. அவங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை, அவங்க ட்ராவல் பண்ண முடியல, கோவிட் அது மாதிரி இருக்கிறதுனால வர முடியல அவங்களால. பரத், you are here to stay more. That's all I can say. Thanks Rudra, thanks to the entire team, Saravanan and everyone. நிமிஷா வரதா இருந்தது, அவங்களும் வரல. நிமிஷா வந்து இந்தியாவில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட்ரஸாக வர போகிறாங்க. ஏன் இந்த படம் ரொம்ப எமோஷ்னலானா, இந்த படம் ரொம்ப நிறைய சேலஞ்ச் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் ஷூட்டிங் போகும்போது ஷூட்டிங் பண்ண அன்னைக்கு குவீன் இறந்துட்டாங்க லண்டனில். ஸோ நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸ் எல்லாமே, பண்ண வேண்டிய லொக்கேஷன்ஸ் எல்லாமே போயிடுச்சு கையிலேருந்து. ஒரு 1 வீக் மார்னிங் இருந்ததாங்க. அதனால் எங்களால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஷூட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே வந்து சென்னையில் செட்டு போட்டோம் ஒரு 4.5 ஏக்கர்ஸில். அங்கே வந்து பார்த்தா அங்கே மழை 2 தடவை வந்து மழையும் எங்களை ரொம்ப, ஸோ நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் அந்த படம் வந்திருக்கு. எல்லா படத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். இந்த படத்துக்கு கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ப்ராசஸாக இருந்தது. ஏன்னா எங்கள் விஷன் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ செல்வா மாஸ்டர் டெய்லி வந்து ஒரு 150 ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க செட்டில். ஸோ அவங்களெல்லாம் ரொம்ப கட்டுக்கோப்பாக, அவங்களெல்லாம் வந்து சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா பெரிய பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ செல்வா மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் என்டையர் டீம், இந்த படத்தோட சோல்னு சொல்லினா நான் இயல் சொல்லலாம். இயலும் ஜிவி பிரகாஷ் மியூசிக், அது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு. இயல் வந்து சைல்ட் ப்ராடஜி அதை நான் சொல்லுவேன். ஜஸ்ட் லைக் தட் அவங்க இந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ சார் சொன்னாங்க நான் ரொம்ப சைல்டு ஆக்டர்லாம் பார்த்துட்ருக்கேன்னு. அப்படி இல்லை சார், இந்த சைல்டு ஆக்டர்ஸ் என்ன ரொம்ப ஸ்பெஷாலிட்டின்னா, அவங்களுக்கு இந்த படம் ஹிட் ஆகணும், தூக்க போதெல்லாம் கவலையே கிடையாது. அன்றைக்கி நாள் அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் தான் அவங்களுக்கு தேவை. அது வந்து அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும். அவங்கள பிடிச்சிச்சின்னா நமக்கு ஷி வில் கிவ் வாட் எவர் வி வாண்ட். அந்த மாதிரி இயல் நான் சாராட்ட பார்த்தேன், அதுக்கப்புறம் இயல்கிட்ட பார்க்குறேன், தித்யாட்ட பார்த்தேன் லக்ஷ்மியில். ஸோ இயலுக்கு வந்து பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சர் ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது என்னமா ஆக போகிறீங்கன்னா சிங்கர் ஹீரோயின் சொன்னாங்க. இந்த 5 வயசில் நமக்குள்ள தெளிவு இருக்குமான்னு நமக்கு தெரியல. ஸோ தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம். ஜிவியோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும். அது கண்டிப்பாக பேசப்படும் பயங்கரமாக. அந்த RR+ சாங்ஸ், சரவணன் அவங்க டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படம். ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி ஃபிலிம். அதுக்கப்புறம் நம்மளோட சந்தீப் சினிமோட்டோகிராஃபர், என்டையர் டீமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு என்னென்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் ஃபிலிம். ஐ ஹோப் பீப்புள் வில் லைக் த ஃபிலிம் அண்ட் கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னு நம்புகிறேன். பொங்கல்ன்றது நம்ம தமிழர் திருநாள், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். அந்த நாளில் வர்றது எனக்கு ஃபஸ்ட் டைம் என் படம் ஒரு ஃபெஸ்டிவலில் வர்றது, பொங்கல் ஃபெஸ்டிவலில் வர்றது ஃபஸ்ட் படம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். எங்களோட சேர்ந்து கேப்டன் மில்லர், தனுஷ் சார், அருண் மாத்தேஸ்வரன், ரவிக்குமார், சிவகார்த்திகேயன் சார், ஆயலான், விஜய் சேதுபதி சார், மேரி கிறிஸ்மஸ், எல்லா படங்களும் வருது. எல்லா படமுமே வந்து அதோட ஆடியன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. எல்லா படமே நல்ல வரவேற்பு பெற்று கண்டிப்பாக எல்லாமே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் வண்டர்ஃபுல் ஷோ.